தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சந்தேகங்களை எழுப்புகின்றன. தேர்தல் நடைமுறை வெளிப்படை தன்மையோடும் நம்பகத்தன்மையோடும் இருக்க வேண்டும். தி இந்து ஆங்கில நாளேடு தலையங்கம். ரஷ்ய எரிசக்தி இறக்குமதி விவகாரத்தில் அமெரிக்க அதிபரின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியக்கூடாது. நாட்டின் நலன் மற்றும் இறையாண்மைக்கு ஒன்றிய அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தல். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா விவகாரத்தில் புதிய திருப்பமாக மலைப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டெடுப்பு. தோண்ட 100 மனித எலும்புகளும் மண்டை ஓடும் கிடைத்ததால் பரபரப்பு. பரிசோதனைக்காக தடயவியல் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பு. பீகாரில் வரும் 17ஆம் தேதி முதல் ராகுல் காந்தி பிரம்மாண்ட பேரணி. மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க ஒன்று கூடும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். சென்னையில் நேப்பியர் பாலம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரை படகு போக்குவரத்து சேவை. சாத்தியக்கூறுகள் குறித்து தமிழ்நாடு அரசு நாளை ஆலோசனை கூட்டம். திருச்சி மணப்பாறை அருகே விமர்சையாக நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழா. நூற்றுக்கணக்கான ஆண்கள் சுடுமண் சிலைகளை சுமந்து ஊர்வலம். மின்சார ரயில்களில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கவாச் கருவி பொருத்தப்படும். விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என மேற்கு ரயில்வே தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு சமபந்தி விருந்து. வினோத திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மும்பையில் டெஸ்லா கார் நிறுவனத்தின் முதல் சார்ஜிங் நிலையம் திறப்பு. கார் விற்பனை படிப்படியாக அதிகரிக்கும் நிலையில் நடவடிக்கை. இந்தியாவுக்கான வரி மேலும் உயர்த்தப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. எலும்பும் தோலுமாக இருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகள். வீடியோ வெளியானதால் போரை நிறுத்த நெதன்யாகுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா திரில் வெற்றி. டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை சமன் செய்து சாதனை.